ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். உங்க பேர் ஊர் சொல்லுங்கய்யா. என் பேர் சொல்லுங்க. பேரு உங்க ஊரு கே கோபால். என்ன ஊருங்கய்யா அது? கிஎம்பி. பிறந்ததெல்லாம் நீங்க? இதே ஊர் தான், கிஎம்பி தான். அப்படிங்க. படிச்சது? படிச்சது 3வது வரைக்கும் தான் படித்தேன். ஏன் அதுக்கப்புறம் ஏன் படிக்கல? படிக்கல, இந்த ஆடு மாடு மேய்க்க அப்போ வந்து அவ்வளோ ஊற்றி இல்லை. அதனால சரி ஆட்டை மேய்க்கலான்ட்டு அதில் 3வது வரைக்கும் தான் படித்தேன். எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குங்க உங்களுக்கு? எந்த ஒரு 1.5 ஏக்கர் ஆகிதான். 1.5 ஏக்கர்ல என்ன விவசாயம் பண்றீங்க? நெல் பயிர் செய்கிறேன். அதோட ஒரு 50 சென்ட் வாழை தோட்டம் போடுறேன். இயற்கையா இல்ல செயற்கைங்களா? இது இயற்கை இல்லை, செயற்கை. செயற்கை தான். ஏன் இயற்கை பண்ணலையா நீங்க? நான் ஒன்றும் பண்ணல. இல்ல அந்த காலத்துல நீங்களா சின்ன வயசுல இருக்கும்போது இயற்கை தான் பண்ணிருப்பாரு அப்பாலாம். அப்போ வந்து தய போடுவாங்க, இருக்கும் தய. ஆமா ஆமா. அதோட இந்த அரக்கம் தான் போட்டு விடுவாங்க. அது ஒரு பூண்டு, அதெல்லாம் வெட்டி போடுவோம். அதோட இந்த கிளர் தேய இதெல்லாம் வெட்டி தான் ஓட்டி போடுவாங்க. இப்போ வந்து எல்லாம் உரம் ஆகி போயிடுச்சு. ஏன் அதெல்லாம் நீங்க வெட்டி போடுறது இல்லையா இப்போ? இப்போ கிடையாது. ஏன் கிடைக்கிறது இல்லைன்றீங்களா? கிடைக்குது. நம்ம இந்த ஆட்டை மாட்டை வச்சுக்கினே எல்லாம் அப்போ வந்து விவசாயமே பண்ணியிருந்தா மாடு இருக்கா. இப்போ இது எல்லாம் வச்சுக்கின்னு பண்ண முடியல. வாழை தோட்டம் கொஞ்சம் இருக்குது. ஒரு வேலைக்கு 2 வேலை 3 வேலை பார்க்கணும்னா அது முடியல. வாழை என்ன ரகம் வச்சிருக்கீங்க? இலை கட் பண்றது, கற்பூர வாழை. இலைக்கு மட்டும் தானே? அது இலைக்கு தான். பழம் இலைக்கு தான். அது இலைக்கு தான். இலை வெட்டி விற்பனை. சரி, ஆடு எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆடா எனக்கு 56 வயசு ஆகுது. 3வது பிரச்சனை 8 வருஷம். 8 வருஷம் 56. ஒரு 40-45 வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்களோ? 48 வருஷம் ஆகுது. 40 வருஷம் ஆடு வளர்ப்பு. அப்பத்துல ஆடு எத்தனை ஆடு வைப்பீங்க? அப்போ வந்து எல்லாம் ஒரு 50 ஆடு வச்சிருந்தேன். எப்பவுமே 50 ஆடு வச்சு? 50 ஆடு நிறையா இருக்கும். இப்போ போடுற குட்டியில கொடுத்துருவோம். சரி, ஆடுனா என்ன ஆடு வளர்ப்பீங்க எப்பவுமே நீங்க? செம்பிளி ஆடு தான் எப்பவுமே. ஏன் வேற நாட்டு ஆடுலாம் வளர்க்க மாட்டீங்களா? இல்லை. ஏன் என்ன காரணங்க? இதே வச்சு பழகமாயி போச்சு, அதனால அந்த ஆடுலாம் வைக்கிறேன். அந்த ஆடு வளர்த்ததே இல்ல? இல்லை. அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அதை பத்தி எதுவுமே தெரியாது. சின்ன வயசுல இருந்தே அப்பால இருந்தே இதுதான் செம்பரி ஆடு தானா? எங்க தாத்தா காலத்துல இருந்து. தாத்தா காலத்துல செம்பரி ஆடு தான். சரிங்க. இப்ப பாக்குறது உங்க ஆடுங்க தான். இது எத்தனை ஆடு இருக்குங்க? அதுங்க இது வந்து இப்போ வந்து ஒரு 44 உருப்படி. இது நீங்க மொத்தமா வாங்குனீங்களா இல்ல? மாமூலா 48 வருஷம் இது பாரு. அதே ரகத்துல அப்படியே அதே ரகத்துல வித்துருவான். ஒரு 5 குட்டி போடுதா அந்த ஆட்டுக்குள்ள எடுத்துருவான். அதுக்கு அப்பால பிறகத்துல குட்டி நிப்பாடு பண்ணின்னு வருவோம். அப்ப இதெல்லாம் இங்க பிறந்த குட்டிங்க தான் எல்லாமே இதுல பிறந்துதான். 48 வருஷமா இருந்த ஆடு உருவாங்க. அப்படியே சரிங்க. இப்ப ஆடுங்களுக்கு தீனி அப்படின்னும் போது எப்படி? தீனி எல்லாம் ஓடி மேய்க்கத்தாட சரி, பில்லு மேய்ஞ்சிட்டு வருது. ஆமா ஆமா. அத்தாட சரி, அத்தாட மருந்து போடுவோம். டானிக் போடுவான். என்ன டானிக்குங்க? ரெவர் டானிக் போடுவேன். எதுக்காக அது கொடுப்பீங்க? அது வந்து சத்து தீனி இல்லாததுக்கு, பால் இருக்கும், குட்டி கொஞ்சம் வளமா இருக்கும். அதோட 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி பூச்சி மருந்து போடுவோம். பூச்சி மருந்து என்ன பூச்சி மருந்து அது? அதான் நெல் பவுடர் போடுவான், அல்பண்டஸ் போடுவான், அப்புறம் பென்பெண்டஸ் போடுவான். அது 3 ரகமா ஒரு கந்தாயத்துக்கு ஒரு ரகம் வந்து மாத்திக்குவாங்க. அப்பத்துல இருந்து 48 வருஷம் இதானா? இப்பதான் இடு வரல. அதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடி சும்மா மேய்ஞ்சிட்டு வந்தா சரி, அது கிடையாது. இப்பதான் ஒரு 20-25 வருஷமா தான் இடுவாங்க. ஏன் என்ன காரணங்க? தீனி கிடையாது, ஆடுக்கு சத்து, நோய் எதிர்ப்பாகு. அப்போ வந்து அதெல்லாம் பண்ணாத முன்னே நோய் நிறைய செத்துரும். முதல்ல அப்போ முதல்ல பாதி போடும், ஒரு 10 ஆடு நிற்கும், அதுல உருவாகும். இப்ப இந்த மருந்து வந்த பிறகு ஒரு 25 வருஷமா ஆடு எல்லாம் பாதிப்பு அவ்வளவு கிடையாது. மருந்து போடுறதுனால பாதிப்பு கிடையாது. ஒரு 4 போனா கூட மிச்சம் இருக்கும். 40ல 4 போனா கூட ஒரு 35 ஆடு இருக்கும் இல்லையா? சரி, இந்த மருந்துகள்லாம் யாரு டாக்டரோட ஆலோசனையா கொடுக்குறீங்களா எப்படி? டாக்டர் செக் பண்ணி வாங்குவோம். இல்ல தனியார் கடைக்குதுல்ல மருந்து கடை, அவங்ககிட்ட சொன்னா அதுல அதான் ஒரு கந்தாயத்துக்கு ஒரு ரகம் மாத்தி போகணும்னு மருந்து அவர் சொல்லுவான். அது அவர் சொல்ற மாதிரி மாத்தி போடுவோம். அது நல்லா கேக்குது. சரிங்க. இப்ப ஆடுகளுக்கு வந்து தீனி வந்து இதுதான் பண்ற அப்படின்ட்டீங்க. பில்லு தான் மேய்ஞ்சிட்டு வந்தா சரி, வேற எதுவும் பில்லு வளர்த்து போடுறாங்க. இப்போ வளர்க்குறாங்க, பில்லு வளர்த்து கட் பண்ணி போடுறாங்க, போட்டு வைக்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. மேய்ஞ்சிட்டு வந்தாலும் சரி, அதே நல்லா இருக்குன்றீங்க. பூச்சி மருந்து போடுற மாதிரி அதுதான் கிடைக்கும். அதான் டானிக்கு, வேற எதுவும் கிடையாது. அதுக்குள்ள இந்த 25 வருஷமா தான். அது முன்னே எதுவுமே போட மாட்டோம். மேய்ஞ்சிட்டு வருதா நோய் இறந்துடும். ஆடுக்கா ரொம்ப சாதாரணம். அப்ப தெரியாதனால எல்லாம் விட்டுருது. சரிங்க. இப்ப வந்து ஆடு ஒருத்தர் வாங்க போறாரு அப்படின்னும் போது ஆடை எதை பார்த்து வாங்கணுங்க? ஆடு தலை எப்படி இது வந்து தரமா இருக்குன்னு எப்படி பார்த்து வாங்க? தரம் பார்த்துனா பல்ல பார்த்து தான் வாங்கணும். வேற எதுவும் பார்த்துருக்கீங்க? பல்ல பார்த்து தான் வாங்கணும். பல்ல பார்த்து தான். பல்லு எப்படி இருக்கணும்ன்றீங்க? 4 பல்லு இருக்கணும், 6 பல்லு இருக்கணும். ஆடு புதுசா வைக்கிறவனா, ஆடு புதுசா வைக்கிறவனா அது மாதிரி வாங்கினா ஒரு 6 ஈத்து குட்டி ஆகணும். அந்த ஈனம் வாக்குடி போன ஆடு வாங்கினா ஒரு 3 ஈத்து போடும். அதுக்கப்புறம் அந்த ஆட்டை மாத்தணும்.
மாத்தணும். எத்தனை ஈத்து வரைக்கும் ஒரு ஆடு வச்சுக்கலாம் இது? இது 8 ஈத்து வரைக்கும். 8 ஈத்து தரமா 8. சரி, ஒரு பெட்ட ஆடுக்கு எத்தனை ஆண் ஆடு இருக்கணுங்க அதுல? அது 20 ஆடுக்கு ஒரு கடா வச்சுக்கலாம். 20 ஆடுக்கு ஒரு கடா. 20 ஆடு வச்சோம் இல்ல 10 ஆடு கூட வச்சுக்கலாமா? 10 ஆட்டுக்குலாம் வந்து கடா இருக்கு. 20 ஆட்டுக்கு தான் ஒரு கடா இருக்கு. செமையா இருக்கும். இப்ப இது 40 ஆடுக்கு இதான் 2 கடாக்கு அந்த கணக்கு. சரி, எத்தனை நாளுக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு எத்தனை குட்டி போடுங்க? வருஷத்துக்கு ஒரு குட்டி தான். சரி, இப்ப குட்டி பிறக்குது சரிங்களா? இப்ப நீங்க எதுவும் கருவுரை நீங்க எதனா பண்றீங்களா? அது வந்து பண்றது கிடையாது, அந்த ஆடு விடுறதோடு சரி. சரி, இப்ப குட்டி பிறக்குது அப்படின்னும் போது குட்டி பிறந்தோன்னு என்ன வேலைகள்லாம் பண்ணணுங்க? வேலையா என்ன வேலைகள் பண்ண? இப்ப குட்டி வந்து குட்டி போட போகுது தெரிஞ்சிச்சு, குட்டி வந்து வெளில வந்துச்சு, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு 10 நாள் ஊட்ட ஏதோ அம்மாவும் குழந்தைங்களா குட்டி வரைக்கும் விட்டு வைப்போம். இப்போ பிறந்த உடனே எடுத்துருவீங்களா? விட்டுருவோம், ஊட்ட விட்டுருவோம். ஆடு மேய்ஞ்சி வந்த பிறகு தான் பால் மேய்ஞ்சிட்டு வந்து போயிரு 5 மணி 6 மணிக்கு அப்பதான் குடிக்கும். இந்த பயிருக்கு பட்டினியா இருக்கும். அப்படியா? ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகும். 2 நாள் கூட பட்டினியா இருக்கும். குட்டி ஆடுங்களா? செம்பிளி குட்டி வரைக்கும் பட்டினியா இருக்கும். ஆடு மேய்ஞ்சின்னு தான் இருக்கும். ஒன்றும் ஆகாதுங்க. சரி, இப்போ ஆடு பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது பல்லு மட்டும் தான் பார்க்கணும், இல்லை உடல் அமைப்பு, தோல் இதெல்லாம் பார்க்கணும்? அதெல்லாம் எதுவுமே தேவை, பெல்லு தான் பார்த்து வாங்கணும். சரி, செம்பரியாடுல இருந்து ஒரு ரகம் தான் இருக்கா, வேற எதுனா ரகம்? எத்தனையோ ரகம். இது என்ன ரகம்? இது நாட்டாடு. செம்பரியில நாட்டாடு. நாட்டாடு பாதி ஆடு குண்டூர் கிராஸ். இது 2 கலந்த மாதிரி. ஏன் குண்டூர் கிராஸ்? அது எதுக்கு வச்சிருக்கீங்க? அது புதுசா வச்சேன். சரி, ஆடு கொஞ்சம் வளமா இருக்கு. நல்லா இருக்குதா? சரி, இப்ப விற்பனை அப்படின்னு போது எங்க எடுத்து இது விற்பனை பண்ணுவீங்க? இங்கே வந்து வாங்கிடுவோம். நம்ம ஏத்துமா வேண்டிய வேலை. எத்தனை தடவைக்கு வருஷத்துக்கு எத்தனை தடவை விற்பனை? வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் விற்போம். எப்போ விற்பீங்க? இப்போ விற்கிற நாள் தான் சித்திரை வைகாசி. எத்தனை ஆடி மாசம் காட்டி வித்துருவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை? ஆடி மாசம் காட்டி குட்டிங்கெல்லாம் காலி பண்ணிப்போம். இருக்கிற குட்டிங்கெல்லாம் ஆடி மாசம் எடுத்துருவோம். எத்தனை வயசு குட்டிங்க அது? இது வந்து 2.5 மாசம் குட்டி. எவ்வளவு போகுதுங்க குட்டி? வந்து 11,000 12,000. 2 குட்டி. 2 குட்டி பாருங்க. ஒரு தலைக்குட்டியா 6,000 ரூபாய். தலைக்குட்டினா ஒரு குட்டி தலைன்னா ஒரு தலைன்னா 6,000 ரூபாய். 2 தலைன்னா 2 குட்டி. இப்ப இங்கே வந்து எடுத்துக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்றீங்க? எப்போ வேண்டாலும் பண்ணுவோம். நம்ம அர்ஜென்ட்டுக்கு செலவு எதனா ஒரு 10 ஆடு வித்துருவோம். நான் 5 நாள் செலவு விற்பனைக்கு வாங்கிக்கிறாங்க. இது இருக்கா? இல்ல நீங்க பெரிய ஆடு விற்காம சின்ன ஆடு விற்கிறீங்க, அதனால கேட்கறேன். எல்லா ஆட்டுமே ஒண்ணு புதுசா பண்ண வைக்கிறது வந்து வாங்குவோம். அப்படிங்களா? சரி, இப்போ ஒருத்தர் வந்து பண்ணை வைக்க போறாரு, புதுசா தொடங்க போறாருன்னா எவ்வளவு இடம் வேணும், எவ்வளவு ஆடு வேணும், எவ்வளவு சம்பாதிக்கலாம்? ஒரு 40 ஆடு வைக்கணும். புதுசா பண்ண வச்சா 40 எடுத்தோம்னா 40 வச்சிடலாங்களா? எடுத்ததுமே 40 வைக்கணும். ஒரு 10 சென்ட் இடம் வேணும். கொட்டை பண்ணணும். இது எவ்வளவு சென்ட்டுங்க? இது வந்து ஒரு 1.5 சென்ட் தான் வரும். 10 சென்ட்னா இருக்கும். 10 சென்ட்னா அவ்வளவு அகலம் வரும். கொட்டை எல்லாம் வந்துடும். அந்த 40 ஆடு 50 ஆடு அடங்கும். இது இந்த பட்டி இல்லாத இன்னொரு பட்டியா இருக்கு. இது ஓடணும். ராவல்ல அங்க இருக்கும், பகல் இங்க ஓடும். சரி, எவ்வளவு வருமானம் எப்ப கிடைக்கும்? நல்ல வருமானம் கிடைக்குமா 40 ஆடு வச்சா? 40 ஆடு வச்சா கணக்கு போட்டுக்க. ஜதை 12,000னா 20 ஜதை என்ன ஆகும்? 2,40,000. எத்தனை தடவை கிடைக்கும்? வருஷத்துக்கு ஒரு வாட்டி. வருஷம் 2 லட்சம் கிடைக்கும். நடுவில் அப்பப்போ வேணா வித்துக்கலாம். அதுவும் செலவு தெரியலையாப்பா. ஆசமுத்துதான் ஆசமுத்தான் சொன்னா. அதான் வருஷத்துக்கு 2 லட்சம் கிடைக்கும். அதில் இப்போ ஆடு வளர்ப்பு வந்து நஷ்டம் கிடையாது, நஷ்டம் கிடையாது. இது வேலை எதுனா உண்டுங்களா? அது ஆடை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு வேலை தான்? எதுவுமே செய்ய கிடையாது. நான் சொன்னதான் பில்லு மேய்க்கிறது, அது மட்டும் போதும். அப்படின்னு வெயிலுக்கு தாங்கிறது, மழைக்கு தாங்கிறதுலாம் நல்லா தாங்குமா? அதெல்லாம் எல்லாமே மழை இந்த பயிருக்கு மழையே கிடக்கும். இருந்தாலும் நாங்கள் கொட்டா வச்சிருப்போம். கொட்டா இருக்கணும். இந்த காத்தேரி பிசில எல்லா மழை ஆடி மாசம் மழையில தாங்கும். இந்த காத்தேரி பிசில காற்று ஓட்டின்னு ஜில்லுந்து போயிரு. கொஞ்சம் ஒரு 4 ஈத்து 5 ஈத்து போட்டாலாம் அது போடும். கொட்டாதுன்னா போகாது. சரி, இப்போ இதில் பால் தோல் எதுவும் தனியாக விற்பனை பண்ணுறீங்களா? தோல்லாம் அது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே ராணிப்பேட்டில் தோல் ஷாப் வந்து அப்போ ஒரு தோல் வந்து 200 ரூபாய் 300 ரூபாய் போகும். ஆட்டுடைய தோல் இப்போ சும்மா எடுத்து போட்டுருவோம். தோல் வாங்குறது இல்லையா? வாங்குறது கிடையாது. அதான் தோல் ஷாப் முடிச்சிட்டேன். அப்படிங்களா? இப்போ பால் எதனா விற்பனை பண்ணுறீங்க? பால்லாம் விற்பனை கிடையாது. அது குட்டிக்கு தான். சரிங்க, கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்துட்டீங்க. பசுமை வாழ்த்துக்கள் நன்றி வச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. உங்க நம்பர் போட்டுமா வீடியோல? போடுங்க. உங்க நம்பர் மட்டும் சொல்லுங்க. ஃபோன் நம்பர் பசங்க தான் வச்சுக்கிறாங்க. கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை இப்போ தொடர்பு கொள்ள ஆடு கீடு வேணும்னா எதுல நம்பர் தொடர்பு? நம்பர் மட்டும் சொல்லுங்களேன். நம்பர் தான், ஃபோன் நம்பர் தெரியல இருக்கு. சரிங்க, இது நன்றிங்க. சரி.